தாயின் ஆசீர்வாதமாக அம்பிகை அருள் எப்பொழுதும் கிடைக்க. 88வது பாடல். அபிராமி அந்தாதி. தந்தை சிவன் மிகவும் கண்டிப்பானவர். அவர் தகாதன செய்த தகுதியற்றவர்கள் செய்த திரிபுரத்தையே அழித்தார். தகாதன பேசிய பிரம்மனின் 5வது தலையை கொய்தார். அந்த தலை அவர் கையில் ஒட்டியது. பின்னர் தாயான அன்னபூரணி அதை விடுவித்தது தனி வரலாறு. சிவனின் உடலில் உயிராக ஒரு பகுதியை இடப்பாகம் கொண்டவள் அம்பிகை. ஆனால் அவள் தாய். காமாட்சி விருத்தத்தில் கூறுவது போல, பொல்லாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகளை சொல்லவில்லையோ, பேய் பிள்ளை ஆனாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ என்று கூறும்படி அன்னையிடம் நாம் அன்பை வாங்கலாம். பக்தர்களுடன் கலந்து இருக்கும் என்னை நம்மை தகுதியில்லாதவன் என்று தள்ளிவிடாமல் தாயாக எங்களை தாங்குவாய் அம்மா. பாடல். பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பத்தருக்குள், தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்த்தம், புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில், அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே.